ஆண்டவருடைய நல்ல கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் என்ன செய்ய வந்தார் என்று அவர் கையில் வேத புஸ்தகத்தை கொடுத்த போது 19 வசனம், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை அவர் கையில் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிரைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவரோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொன்னார். எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். கடவுளுடைய வார்த்தையை கேட்கிற நாம் இங்கே எழுதியிருக்கிறபடி அவர்கள் கெட்டு போய் தவறு செய்ததுக்கான ஒரு காரணத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தெரியுமே, நமக்குத்தான் தெரியுமே, நம்ம ஏற்கனவே படித்தது தானே, ஏற்கனவே கேட்டது தானே அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் நீதிமான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினால தான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். அவருடைய வாயிலிருந்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பம் கிடைக்குது. டிவியை திறந்தா, யூடியூப்பை திறந்தா நிறைய செய்திகள், நிறைய சகோதரர்கள், நிறைய மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கத்தான் செய்யுது. நானும் பார்க்குறேன், நானும் கேட்குறேன். ஆனால் நம்ம அப்படி பிழைக்க தள்ளப்படக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்கு வேணும். அப்பம் போது அப்பம் பிழைக்கலாம், அப்பத்தினால மாத்திரம் அல்ல. அப்பத்தினால மாத்திரம் படித்தோம்னா அது இந்த உலக வாழ்க்கை. உலக ஞானியாய் நம்ம மாறுவோம், நெளிவு சுழுவாய் பேச நம்ம மாறுவோம், தந்திரக்காரர்களாய் மாறுவோம், சூழ்ச்சிக்காரர்களாய் மாறுவோம். அப்பத்தினால மட்டும் பிழைக்க ஆரம்பித்தால் ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வார்த்தை வரணும். அதைத்தான் ஆண்டவர் பேசுகிறார். அதை இந்த ஜனங்கள் அவரை தள்ளுறாங்க பாருங்க. இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி 23, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கிக்கொள். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பிணியாளிக்கே வைத்தியனே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்திலே வந்தார் அல்ல, பரிசுத்தவான்களே அல்ல, நல்லவர்களே அல்ல. பவுலுடைய ஸ்டேட்மெண்ட், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அப்படின்னு நிறுத்தலை. அவர்களில் பிரதான பாவி என்னையே ரட்சித்தவர். அதான் என்னுடைய அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கணும். அப்படி என்னையே ரட்சித்தவர் என் பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டாங்களா? இந்த பாவிக்கே கிருபை காட்டின தெய்வம் அப்படி இருக்கா மனசு? நான் இப்போ அப்படித்தான் இங்கே நிற்கணும்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த கண்ணை திறந்த தெய்வம் உங்களுக்கு கண்ணை திறக்க மாட்டாங்களா? அதான் என்னுடைய மனசில் இருக்கு. நான் பிள்ளைகளை பார்த்து அப்படி தான் சொல்கிறேன். என் பிள்ளைகளை பார்த்து, என்னையே ரட்சித்த தெய்வம் ஒன்றை ரட்சிக்க மாட்டாங்களாப்பா? பாவி, சீரழிஞ்சவன், நரகத்துக்கு மட்டும்தான் தகுதி. என்னையே கிருபை கொடுத்து தம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட என் தெய்வம் விசுவாசித்து உனக்கு இப்படி பேர் வைத்து நீ இப்படி வாழ்வேன்னு உன்னை வளர்க்க ஆசைப்பட்டு ஆண்டவரை நம்பி வந்த உன்னை விட்டுடுவாங்களா? விடமாட்டாங்கன்னு நான் நம்பிக்கையாக இருக்கேன். அப்படி தானே சொல்கிறோம். அதே போல் தான் நமக்கு சபையிலையும் என்ன இருக்கணும். என்னையே ரட்சித்து தெய்வம் இங்கே வந்திருக்கிற மக்களை ரட்சிக்க மாட்டாங்களா? ஆனால் நமக்கெல்லாம் என்ன எண்ணம் வருது தெரியுமா? முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் முட்டாள் போலையும், முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் ஒன்றும் தெரியாது போலையும், அது பிரசங்க பாணியில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பேசும்பாங்க. அது ஒரு பிரசங்க துணி, பிரசங்க பாணி. அது நீங்கள் பைபிள் காலேஜில் அப்படி சொல்லிக் கொடுப்பாங்களோ என்னமோ தெரியல, அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் நான் சின்ன பிள்ளையில். முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நீ பேசு. அப்படியா? இல்லை, கேட்குற இடத்துல ஞானம் உண்டு.
கேட்குறவங்க தான் நம்மளை அளவு போடுகிறவர்கள். ஏன்னா அவர் நம்ம பார்க்கிறவர்கள், நம்மளை அனுபவிக்கிறவர்கள். அப்போ நாம் நம்ம எப்படி ஒரு லோ எஸ்டிமேட்டுக்கு கொண்டு வந்து இவர் யோசேப்பின் குமாரன் நல்லவான்னு தள்ளுனாங்களா இல்லையா? காரணம், அவர்கள் தங்களை பிணியாளின்னு சொல்லலை. நாங்கள் சரி, நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் நல்லவர்கள். எத்தனையோ நீதி செய்கிற பிள்ளைகள். இப்போ நான் ஒரு பிரதர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்திருக்க பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுற பிள்ளைகள், பணத்துக்கு எவ்வளோ சிரமப்படுற பிள்ளைகள், எவ்வளோ தூரம் வண்டியிலையும் ஜனங்களை போய் பார்க்க சுவிசேஷம் சொல்ல அலைகிற பிள்ளைகள் இங்கே வந்திருக்க பிள்ளைகள். பாடா, உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் அப்படி தான் உங்களோட சேர்ந்து அப்படி நானும் செய்கிறத நினைக்கிற போது எனக்கும் சந்தோஷமா. நானும் அப்படி தான். மணி பார்க்கறதில்ல, தூரம் பார்க்கறதில்ல, பணம் பார்க்கறதில்ல, சுகம் பார்க்கறதில்ல. எந்த நேரனாலும் எங்கேயும் போகிறதுக்கு இன்றைக்கும் நான் என்னை ஆண்டவருக்கு அப்படி தான் விற்றிருக்கிறேன். அப்படி சொல்லட்டா, என்னை நான் ஆண்டவருக்கு விற்றிருக்கிறேன். நீங்களும் விற்றவர்கள். தெய்வத்துக்கு விற்ற ஜனம் நாம். பிசாசின் கையில் இருந்து அகப்பட்ட நம்மை விடுதலையாக்கி, மரண பயத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கி, நம்மை ரட்சித்த தேவனுக்கு முழுசு நம்மை விற்று விட்டவர்கள். இது எனக்கு சொந்தம் என்று தேவன் பிரித்து விட்ட, இது என் காணிக்கை, இது என்னுடைய காணிக்கைன்னு உங்களையும் என்னையும் பிரிச்சிருக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு பரிசுத்தமானது. ஆண்டவருக்கு பரிசுத்தமான பிள்ளைகள் நாம் பிணியாளின்னு ஒரு உணர்வு இருக்கணும். நாம் வைத்தியனே என்னை சுகமாக்கும். என் உள்ளத்தில் வந்திருக்கீங்க, அது போதாது. எனக்கு ஒரு ஊழியம் தந்திருக்கீங்க, அது போதாது. எனக்கு பேசும் வரத்தை தந்திருக்கீங்க, அது போதாது. பாடும் கிருபையை கொடுத்துருக்கீங்க, அது போதாது. உங்களை போல மாறும் ஒரு கிருபை எனக்கு நீங்கள் தரணும் ஆண்டவரே. உங்களை போல உள்ளத்தில் மாறணும் ஆண்டவரே. உள்ளத்தில் உங்களை போல ஒரு ஆவி எனக்கு உண்டாகணும் ஆண்டவரே. நான் பிணியாளி, யாருக்கும் தெரியாது நான் எப்படி இருக்கிறேன்னு. எல்லாம் என் முகத்தை பார்க்குறாங்க. ஆனால் நீரோ என் இருதயத்தின் நினைவு யோசனைகள் அறிந்த ஆண்டவர். என்னுடைய இருதயம் எவ்வளவு திருக்குள்ளதும் எவ்வளவு கேடுள்ளதும் என்று உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. வைத்தியனே குணமாக்குற ஆண்டவரே, என்னை நீர் குணமாக்க, நான் பிணியாளி அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே, 23ஆம் வசனம், குணமாக்கி கொள் என்கிற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரிகள் எவ்வளவோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடைய சொல்லுவீர்கள் என்று என்பது நிச்சயம். ஆனாலும் அடுத்து, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வந்திருக்கிறேன் தீர்க்கதரிசியாய், அடிமை நூம்படுத்த மனுஷர் சாயலாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வந்திருக்கிறேன். யோசேப்பின் குமாரன் தானே என்று என்னை தள்ளுகிறீர்கள். வைத்தியனாய் வந்திருக்கிறேன், உங்களை நேசித்து என்னையே உங்களுக்காக அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். என் இரத்தத்தினால பாவ மன்னிப்பும் உங்களுக்காக என்னை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்படித்தான் எழுதியிருக்கு. தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுக்க வந்தேன், நீங்கள் என்னை தள்ளுகிறீர்கள். ஒரு விஷயத்தை யோசிங்க, நீங்க தள்ளாதீங்க. 25ஆம் வசனம், எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டான போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சாரிபாத் ஊரில் இருந்த அந்த விதவைக்கு ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருவரிடத்திலும் ஒருத்தியினிடத்திலும் அவன் அனுப்பப்படவில்லை. சாரிபாத் விதவையினிடத்தில் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதுக்கு என்ன காரணம்? நீ என்ன நினைக்கிறீங்க? அது கிருபைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ உதவிகள் இருக்கும்போது அவள் வீட்டுக்கு மட்டும் போகணும்னா என்ன காரணம்? இது கிருபையன்றி வேறே இல்லை. என்னை தேடி வந்து என்னை ரட்சித்ததுக்கு காரணம் அது கிருபையன்றி வேறே இல்லை. வேற ஒன்றும் இல்லை. நான் உத்தமனாக இருந்ததில்லை. நான் பைபிள் படித்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என்னை ரட்சிக்கலை. நான் பாவியாய் துரோகியாய் சத்ருவாய் இருக்கும்போது தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக கொடுத்து என்னை ரட்சித்தார். எபேசியரில் எப்படி எழுதியிருக்கு? இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அவ்வளோ விதவைகள் இருக்கும்போது அந்த சாரிபாத் ஊரில் இருக்கிற அந்த விதவினிடத்தில் தீர்க்கதரிசி போனாரே. ஏன்? உங்களிடத்தில் நான் வந்தேன். ஏன் உங்களுக்கு தெரியலையா? தேவ கிருபை, கிருபையினால் நிறைந்தவராய் நான் உங்களுக்குள்ள வந்தேன். கிருபை கூர்ந்து வந்தேன். நீங்கள் என்ன செய்றீங்க? தள்ளுறீங்க. அடுத்த வர சொல்லும்போது சொல்றார்,
அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று உங்கள் சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கோபம் வந்துட்டு அதை கேட்ட உடனே. அவ்வளவு குஷ்டரோகி இருக்கும்போது நாகமான் வீட்டுக்கு மட்டும் ஏன் உங்களை தேடி வந்திருக்கு கிருபை, உன்னை தேடி வந்திருக்கு கிருபை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துட்டது. கோபம் மூண்டவர்களாகி எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்ட செங்குத்தான மலையிலிருந்து அவரை தலைகீழாக தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அவரோ மறைந்து போனார். கிருபங்க இது உண்மையாகவே. உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியம், என் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, என்னை அழைத்தது, உங்களை அழைத்தது தேவ கிருபை. அப்படிதான் பவுல் வழங்கியிருந்தார். தேவ கிருபை வெளிப்பட்டது எனக்கு. தேவன் கிருபை கூர்ந்தார். அதிகம் பிரயாசப்பட்டேன், அதிக பாடுபட்டேன். 1 கொரிந்தியர் 15 எப்படி சொல்கிறாங்க எடுத்து பாருங்க. 1 கொரிந்தியர். அப்படிப்பட்ட உற்சாகமுடைய மக்களாக நாம் இருக்கணும். பவுலுக்கு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் நம்மளால் வாயிலே சொல்ல முடியாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அகால பிறவி போன்ற எனக்கு அவர் தரிசனம். என்ன அது, என்ன இந்த வார்த்தை என்னதான் சொல்றது? அவர் சொல்ற அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானாரே. என்ன படிப்பாளி? 1 கொரிந்தியர் 15:8. என்ன படிப்பாளி? எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய நீதிமான், குற்றஞ்சாட்டப்படாதவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் நான் அறியேன் என்று சொன்னவர். அகால பிறவி போன்று இருக்கிற எனக்கு தேவன் தரிசனமான். நமக்கு கிடைச்ச இதை அப்படி எடுத்துக்கொள்கிறோமா? தலை குனிஞ்சி கண்ணீரோட, அல்லது நம்முடைய படிப்பு, நாம் ஏதோ நீதிமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்கிறோமா? என்ன சொல்றாங்க? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சின்னவரா? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சின்னவரா? அவர் சின்னவர் இல்லைல்ல? இல்லை. சரி. இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னார், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அதான் நம்ம பார்த்தோம். பாவிகளில் அவர் அப்பாவியே, அவர் அப்பாவியே, அவர் தான் நான் நீதிமான், என்னிடத்தில் யாதொரு குற்றத்தையும் அறியேன்னு சொன்ன நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், அவர் அப்பாவி. இன்னும் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர் புத்தகத்தில், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். இங்கே உட்காந்துருக்கிறப்ப அவர் வந்தால் எப்படி உட்காந்துருப்பார்னு நினைக்கிறீங்க? இல்லை, நமக்கு அப்படி ஒரு மனசை நம்ம ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் பார்த்தா தானே வரும். இப்போ பவுல் வந்து இங்கே உட்காந்தா வச்சுக்கோ, அவர் எப்படி வந்து உட்காந்துருப்பார்? நம்மளையெல்லாம் அவர் எப்படி சொல்கிறார்? சும்மா சொல்லுங்கள், சொல்லுங்கள். பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாரையும் சொல்லுங்கள் சத்தமா. நாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தவான்கள், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் நாம். இப்போ நம்ம மத்தியில் பவுல் வந்து உட்காந்தா எப்படி உட்காந்துருப்பார்னு சொல்லுங்க. இங்கே உட்காந்துருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சின்னவன். இங்கே நிச்சயமாக கீழே எல்லாம் உட்காந்து அவருக்கு அந்த போலியெல்லாம் கிடையாது. அவருக்கு எப்பவுமே அவர் அங்கே தான் உட்காந்துருப்பார். அவருடைய மனம் கீழே இருக்குது, உட்காந்துருக்கு. இங்கே உட்காந்துருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். இது எப்படி அவருக்கு அந்த எண்ணமெல்லாம் வந்தது? அப்போஸ்தலர் எல்லாரிலும் பெரியவர், பரிசுத்தவான்களில் எல்லாரும் பரிசுத்தவான், பாவிகளில் நம்பர் 1 இல்லை. இதெல்லாம் அவருக்கு எப்படி இப்படி வந்தது? நமக்கும் ஒரு விஷயம் அப்படி, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அப்படி வரணும்னா நாம் தேவனைத்தான் பார்க்கணும். தேவனை பார்த்தா தான் இந்த நிலை வரும். அப்படி இல்லைன்னா இந்த பாஸ்டரை விட இந்த பாஸ்டர் தேவலாம்னு தான் தோணும். அதில் சந்தேகமே இல்லை. வீட்டுக்கு போனால் கம்முன்னு இரு அப்படின்னு மனைவியை சொல்லத்தான் தோணும். உன்னை விட நான் பாஸ்டர்னு தோணும். அங்கேயும் பாஸ்டர்னு பாரு. சில இன்ஸ்பெக்டரை பார்த்துருக்கேன், வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் சபைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் மனைவி வருவாங்க, சொல்லுவாங்க, அங்கே இருந்து அந்த யூனிஃபார்மை அங்கேயே கழட்டி போட்டு வந்தால் கூட தேவலாம்.
அப்படின்னு என்கிட்டே தான் சொல்கிறாங்க. இவர் அங்கேயே ஸ்டேஷன்லேயே யூனிஃபார்மை கழட்டி போட்டு வந்தால் கூட தேவலாம், இங்கே வந்து விரைச்சிக்கிட்டு நிற்கிறாரு ஸ்டிப்பா. நான் பாஸ்டர், உனக்கு தெரியுமா? என்ன தெரியணும்? என் புருஷன் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பாஸ்டாரு பீஸ்டாரு மேலே எனக்கு புருஷனாரு அப்படி சொல்லலை உங்கள்கிட்ட? நம்ம கேட்க மனசு இல்லை, நம்ம பெருசாக நம்மளை காட்ட பார்க்குறோம். எனக்கு முதல்ல புருஷனாருங்க. அந்த சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களே, கரிசனையாக விசாரிக்கிறீங்களே, சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர்ன்ட்டு என்கிட்ட கொஞ்சம் அப்படி கேளுங்களேன் அப்படின்னு சொன்னது உங்கள் காதில் விழுந்திருக்கா? ஜெபிக்கிறேன் நீ யாருக்கெல்லாமோ உபவாசமெல்லாம் ஜெபிக்கிறீங்கல்ல, 21 நாள் உபவாசத்தேன்னு வந்து இங்கே முன்ன போய் சொல்ல போகிறீங்கல்ல, சொன்னீங்கல்ல. எனக்கு ஒரு நாள் ஜெபிச்சிங்களா? உனக்கு இதே தான் சளி பிடிக்கும். சளி பிடிச்சாலே உனக்கு இதே தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிட்டு சொல்லுவேன். எப்போ பார்த்தாலும் உனக்கு இதாக தான். புருஷர்களுக்கு பொதுவாகவே மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாது. சோறு கெடும், அது கெடும், இது கெடும், எல்லாம் கெடும் இல்லை, போகக்கூடாது. அதனால் உனக்கு இதே தான் பிரச்சனை அப்படி சொல்லாமல் உனக்காக ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லக்கூடாதா? எப்போ சொன்னீங்க? எல்லாருக்கும் தான் பாஸ்டர், எனக்கு? அருமையான சகோதரனே, நம்ம யாருக்கு தான் என்ன தான் செய்கிறோம்? நம்ம பிறருக்கு என்னதோ செய்யறதா நினைக்கிறோம். கண்ட சகோதரனிடத்தில் கண்ட மனைவியின் இடத்துல அனுதினமும் புளிக்குதுன்னா அங்கே ஏதோ பிரச்சனை, சந்தேகமே இல்லை. புளிக்காம இனிப்பு அதிகமாகிட்டே இருக்குதா? அதுதான் சரி, அதிகமாகணும். அதான் கிருபை பெற்ற வாழ்வு. பின்பு 8ஆம் வசனத்தில் படித்து வெளியே கடந்து போகிறேன். பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். அப்போ சொல்லலும் சிறியவனாக இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி அவருக்கு உண்டானது? தேவனை கண்டோம். ஏசாயா புஸ்தகத்தில் இதை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் கேட்டுருவோம், நானும் நீங்களும் கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணுங்க. இப்போ ஒரு சகோதரன் என்கிட்ட பேசிக்கிறது, திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும், கேட்கணும். உணர்வை இழப்போம், மறப்போம். இதுதான் மனுஷனா. அதனால தான் சபை, அதனால தான் ஊழியம். திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்து. பேதுரு என்ன சொல்கிறார்? ஞாபகப்படுத்த நான் அசதியாகிறேன், திரும்பவும் ஞாபகப்படுத்த நினைப்பூட்டுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு மறந்து போவோம். ஏசாயா எல்லாரையும் பார்த்து ஐயோ 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 ஐயோன்னு சொன்னாரா? எங்கே எழுதியிருக்கு? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்துட்டு? ஏசாயா எனக்கு ஐயோன்றாரு. இதுக்கு நடுவில் என்ன தான் நடக்குது? அவர் தேவனை பார்க்கிறார். தேவனை பார்த்தால் ஒழிய நம்ம பாவம் நமக்கு தெரியாது. அதிகாரம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் தேவனை பார்த்தால் ஒழிய நம்ம பாவம் உங்களுக்கு எனக்கும் தெரியாது, நிச்சயமா தெரியாது. நம்ம எல்லாருக்கும் பிரசங்கிகளாய் பிரசங்கித்துக்கிட்டே நாம் இருப்போம். நான் அந்த அபாயத்தை உணர்றேன். நாம் தேவனை பார்க்கணும். அந்த உன்னத உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய பரிசுத்தத்தை தேவதூதர்கள் கூட பார்க்க முடியாத, தேவதூதர்கள் கூட வாயார அவரை பார்த்து துதிக்க முடியாத தேவதூதர்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் யாரை பார்த்து சொன்னாங்க? தங்களில் ஒருவர் பார்த்து தான் சொன்னாங்களே தவிர தேவனை பார்த்து இல்லை. அவ்வளவு பரிசுத்த தெய்வம். அவரை ஏசாயா பார்த்த உடனே நான் செத்தவனை போல அதமானேன், ஐயோ நான் அதமானேன். இப்பதான் சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அசுத்த உதடுள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன். தன் பாவத்தை ஒத்துக்கொண்ட போது அங்கே இருந்து ஒரு தேவதூதன் தணலை கொண்டு வந்து நாவை தொட்டான். அடுத்த ஒரு பிரசங்கித்தது என்ன? 7ஆம் அதிகாரம், நமக்கு ஒரு பாலகன் இயேசுவை பற்றிய தரிசனத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. இல்லைன்னா நமக்கும் தொடப்படலைன்னா, நம்முடைய இருதயம் இயேசுவை பார்க்கலனா, நாம் மற்றவர்களுக்கே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. அல்லது இயேசுவை பற்றி நமக்கு பேச தெரியாது. இந்த முழு வேதமும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யாரைத்தான் பேசுது? இயேசுதான். அவர் தான் எல்லாம் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம். ஆனால் நாம் மோசையும் தாவீதையும் ஆபிரகாமையும் காட்ட வேண்டான்னு சொல்லலை. தாவீது ஆடினதே சபையில் பரவசமா, ஆபிரகாமே சபையில் பரவசமா இல்லைன்னு சொல்லலை. அவங்க யோபுவே பரவசமா இல்லை, இயேசுதான் பரவசம். இயேசு எப்படி நம்ம ஆழமாய் ஜனங்களுக்கு காண்பிக்கணும்னா நான் அவரை பார்க்கணும். இல்லை, யோவான் பார்த்தார் அவரை.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் அவர் தலையும் அவர் உடம்பும் அவர் முகமும் எல்லாம் பார்த்தாரா? வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசி. பார்த்த உடனே என்ன ஆனார்? செத்தவனை போல ஆகிட்டார். தோடு மேலே சாஞ்சிருந்தவர் 65 வருஷம் 95 வருஷம் வாழ்ந்த பழுத்த பரிசுத்தவான். அவரை போல ஒரு பரிசுத்தவான் உண்டு? அவர் தேவனை பார்த்த போது என்ன ஆனார்? செத்தவனை போல அப்படியே. பேதுரு அவரை பார்த்து இடுப்பில் கட்டி இருக்க துணியை விட்டுட்டு தண்ணியில் குதிச்சு ஓடி போயிட்டார். பாவியாகி என்னை விட்டு போயிருங்க. அப்போஸ்தலனும் அப்படிதான் பார்க்குறார். அவரை பார்த்துட்டு தான் சொல்கிறார், பாவிகளில் பிரதான பாவி, பரிசுத்தவான்கள் எல்லாரும் சின்னவன். ஆண்டவரை எம்மேலையும் கிருபையாக இருந்துரு. என்ன சொல்கிறாங்க? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினான் அப்போஸ்தலனுடைய பேர் பெறுவதற்கு. 1 கொரிந்தியர் 15:9 10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் இருக்கிறது எதனால்? அப்படி தான் நம்ம எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் தேவ கிருபையினால தான் இதை செய்கிறோன்னு இருக்கணும். இதுக்கு மேலே வருகிற எண்ணமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது ஆகாதது தான். என்ன செய்தாலும் ஆண்டவரே நான் தேவ கிருபையினால தான் இருக்கிறேன். உட்கார்ந்திருக்க எல்லாரும் பரிசுத்தவான், நீதிமான், அவர்களில் நானும் ஒருவன். அப்படிப்பட்ட சிந்தை எனக்கும் உங்களுக்கும் பிடிக்கப்படணும். எந்த வகையிலும் நம்மளை மேலே உயர்த்துகிறதற்கு நமக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏன் இப்படியெல்லாம் நமக்கு சிந்தை வருது தெரியுமா? இந்த கிருபை நம்மளை தேடி வந்தது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாகமானுடைய குஷ்டரோகத்தை எவ்வளோ குஷ்டரோகிகள் இருந்தும் ஒருவனே சுகமானானே என்ன காரணம்? அவன் பெரிய படைத்தலைவனா? அப்படியா? இல்லை, அப்படி இல்லை. தேவ கிருபை அப்படி. உங்களை தேடி தேவ கிருபை வந்திருக்கு, நம்மை தேடி தேவ கிருபை வந்திருக்கு. நீங்கள் நாகமான பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாருக்கும். அங்கே வீட்டில் அந்த தீர்க்கதரிசி சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பெண் இந்த மாதிரி இஸ்ரேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு சொன்னாங்களா? அங்கே இருந்த ராஜாவுக்கு தெரிஞ்சுதா இஸ்ரேலில் தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னு? தெரியல பாருங்க. இந்த வேலைக்கார பெண்ணுக்கு தெரிஞ்சுதா தீர்க்கதரிசி ஒருவர் உண்டு, அங்கே போனால் எங்கள் ஐயா சுகமாகுங்கன்னு? அது யார்? அடிமை பெண். அங்கே ராஜா என்ன செஞ்சார்? நிருபத்தை வாங்கி கொண்டு கொடுக்க சொன்னாங்களா? இல்லை வீட்டில் போய் படிங்க. லெட்டர் கொடுத்தாங்க, வாங்கிட்டு போனாரா? வாங்கி கொண்டு ராஜாவுக்கு போயிடுச்சா? ராஜா கையில் வாங்கிட்டு அவர் என்ன சார் படிச்சுட்டு சட்டையை? ஏன் அவருக்கு அந்த நல்ல எண்ணமெல்லாம் கெட்ட எண்ணம் இருக்குது? நம்ம ஊரில் தீர்க்கதரிசி இருக்கிற அவர் தானே சுகமாக்குவேன், நானே என்ன சுகமாக்குவேன்னு நினைக்கிறேன். ஏன் உனக்கு அந்த நினைப்பெல்லாம் வருது? இவரு வைத்தியம் இல்லை, இவருக்கு சுகமாக்க கிருபை இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ நிருபம் வந்துதான் இது சம்பந்தம் நமக்கு இல்லைன்னு அது அங்கே இல்லை தள்ளி விடணும். அவர் ஊரில் தானே இருக்கார், சமாரியாவில். யாரு? எலியா. தீர்க்கதரிசி அங்கே இருக்கார், அவர்கிட்ட தான் அனுப்பிடுவார், நம்மகிட்ட அனுப்பியிருக்க மாட்டார். நிச்சயமானல இருக்கணும். அது தெரியல பாருங்க. சபையிலையும் நமக்கு தான் வரம் பெற்றவள சிலர் தெரிய, நம்மளை தவிர வேறு யாரும் தெரியக்கூடாது. நம்ம தான் சபையில் கிருபை பெற்றிருந்தா, நானும் அப்படி தான் யோசிக்கிறேன். சபையில் கிருபை பெற்று நல்ல வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிற சகோதரர் இருந்தால் நீங்கள் பேசுங்க பிரதர், நான் கேட்குறேன்னு சொல்லலாமா? கூடாதா? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட மனம் இருக்குது? இவன் எப்படி சபையை ரெண்டாக அடிச்சுட்டு போயிடுவானோன்னா, இவனுக்கு பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்கன்னா மட்டம் தட்டி வைக்கலாமா? கூடாது. இந்த ராஜாவுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சட்டையை கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், இதை அவர் கேட்குறாரு. யார் கேள்விப்பட்டார்? ராஜா சட்டையை கிழிச்சிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் அந்த காலத்தில். தீர்க்கதரிசி கேட்டுட்டு ஏன் ராஜா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டு, தீர்க்கதரிசி உண்டுன்னு அவன் அறியட்டுமே. இவர் சொல்ல நாகமான் போகிறாரு. அவருடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்களா? கிருபையை கூட தள்ளுற மனுஷன். கிருபை கூர்ந்து ஒரு நற்செய்தி சுவிசேஷம் கிடைச்சிது, புது உடன்படிக்கை சத்தியமும் கூட வச்சுங்க கிடைச்சிது. இப்போ என்ன சொல்கிறாரு? வாசலில் போய் நிற்கிறாரு, குதிரையோட டொக்கு டொக்குன்னு போய் சத்தத்தெல்லாம் கிளப்பி அவர் வருவார். வந்து இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுவார், தடவி அப்படி தான் எழுதியிருக்குல்ல, சுகமாக்குவார்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாரு. நினைப்பே சில நேரங்களில் நம்மளை புழப்ப கெடுது. தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? அவன் நினைப்பெல்லாம் பார்த்து பெருமையில் ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய பெருமையும் அவருக்கு தெரியும். நம்ம எப்படி இருக்கிறோம், என் பெருமை ஆண்டவருக்கு தெரியும். அறுக்குன்னு வச்சு நம்மளை இடித்து தள்ளணும், கீழே உடைக்கணும். யார் மூலம்? அதை நம்மளை தரமட்டமாக்கணும். தெரியும் அவருக்கு. தீர்க்கதரிசி செஞ்சு போயிட்டாரா? உள்ளே இருந்துக்கிட்டாரு. போய்
குளத்தில். அப்போ இவர் என்ன சொல்கிறார், குஷ்ரோகி என்ன சொல்கிறார், குளத்தில் குளிக்கிறது தானே, ஈஸியாக குளிச்சுட்டு போனால் சரியாக போச்சு, வாங்கப்பா போய் குளிச்சுட்டு அப்படியே சொல்கிறாரு. பெருமனா கொஞ்சம் நெஞ்சன்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஊரில் எல்லாம் குளம் இல்லையா, இங்கே இருந்து ஃபோனில் சொல்லினா அங்கேயே குளித்து அங்கேயே சோகமாக இருக்க போகிறேன், இதுக்கு இவ்வளவு பரிவாரம் கட்டி வண்டி கட்டி நான் இங்கே வந்து இந்த ஊரில் இருக்கிற குளத்தில் தான் குளிக்கணுமா, இதெல்லாம் அகம்பாவம் அல்ல, இதெல்லாம் பெருமையாக இல்லை தீர்க்கதரிசிக்கு, வாங்கடா போவோம். அங்கே ஒரு ஆள் கூட நிற்க, ஐயா 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 ஏயா இப்படி ஆத்திரப்பட்டே குஷ்ரோகி ஆயிட்ட, இப்படி நீ பெருசுன்னு நினைச்சே இப்போ எல்லாமே இழந்து நிற்கிற பாஸ்டர். கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க நம்மளை. நான் சொல்லுவேன், எங்கள் சபையில் எனக்கு இப்போ 65 வயசு, பிரதர் 10 சகோதரர்கள் நல்ல ஆவிக்குரியவர்கள் 10 சகோதரர்கள் அப்படி எழும்பி, பிரதர் கிருவ போயிட்டு உங்கள்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லை, வந்து அப்படி உட்காருங்க பின்னாடி, நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேளுங்கன்னு எப்போ சொல்லுவீங்க? அப்படிப்பட்ட வளர்ந்த சகோதரர்கள் என்னைக்கு உருவாவீங்க? உங்களுக்கு கிருபை இல்லை பிரதர், கிருபை இல்லை, வார்த்தை இல்லை, உங்கள்கிட்ட ஆவியின் அபிஷேகம் இல்லை, நீங்கள் பின்னாடி வந்து உட்காருங்க, நாங்கள் சபையை நடத்துறதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிற சகோதரர்கள் எழும்பணும் இல்லை? எழும்பணும். கூட இருந்தான் ஒரு ஆள், ஐயா 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 என்ன இதுக்கு போய் இப்படி பண்ணுறீங்க, வீம்பு பண்ணியே தான் இப்படி போனீங்க, குஷ்ரோகியா இருக்கிறதுமா உங்களுக்கு தெரியல, குஷ்ரோகியா இருந்துமா தெரியல. அவர் என்ன சொல்லிட்டாரு? இப்போ பொண்ணை கேட்டாரா, பொருளை கேட்டாரா, என்ன கேட்டார்? இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு, இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறதுக்கு அங்கே போய் குளிக்கத்தானே சொன்னாங்க. ஏதாவது பெருசாக ஒன்று செய்ய சொன்னால் செய்ய மாட்டேன், இந்த கோயிலில் குட்டிக்கார நிறைய அடிக்க மாட்டேன், ஓடுனா ஓட மாட்டேன், மண் எடுத்து பூசுனா பூச மாட்டேன், செய்ய மாட்டேன், குஷ்டம் போகணும்னு நினைக்க மாட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? அப்படியே இறங்கி வருது பிசாசு, அப்படியே கீழே இறங்கி வருது பெருமை. சரி போவோம், போய் குளிச்சு ஆயிடுச்சா? நம்மகிட்ட இருக்கிற பெருமையே சத்தியத்தை எதிர்க்குது, நம்மகிட்ட இருக்கிற அறிவே சுவிசேஷத்தை எதிர்க்குது. எனக்கு தெரியாததா அதை இதையும் பிரட்டி நமக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறோம். நான் பார்த்ததான் சொல்கிறேன், நமக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறோம். தேவன் நம்ம கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறார், தேவன் நம்ம இருதயத்தை திறக்கணும்னு நினைக்கிறார். இப்போ யாரும் ஜெபிச்சிங்களா? காது உள்ளவன், இப்போ காதா எல்லாமே வந்திருக்கோம். இங்கே காது இல்லாதனால தான் மைக்கா இல்லை, இதயத்தின் காதுகள் அடபட்டு போய் கிடக்கு. ஆவிக்குரிய கண்கள் இருளாக இருக்கு, ஆவிக்குரிய காதுகள் திறக்காமல் இருக்கு. தேவனே என் ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து விடுங்க, இதயத்தின் காதுகளை திறந்து விடுங்க. நான் குஷ்ரோகி, என் பிணியை சுகமாக்கும், என்ன விளக்கரையும் செய்கிறேன். தீர்க்கதரிசி போகும்போது இங்கே மண் எடுத்துக்கிட்டு போகிறேன்னாரா, 2 சாக்கு மண்ணை. என்னன்னு எனக்கு புரியலை. இந்த ஊர்லேருந்து இந்த மண்ணை எடுத்துகிட்டு போனாலாவது புண்ணியண்டா சாமின்ற அளவுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். உங்கள் காலடி மண்ணை எடுத்துகிட்டு போகிறேன்பாங்களே சிலர், அது மாதிரி வந்துட்டானோ தீர்க்கதரிசி நாகமான் குஷ்ரோகி சுகமாகி. இந்த ஊர்லேருந்து எதை எடுத்துகிட்டு போனாலும் நல்லது சாமி, இந்த சபைக்கு வந்துட்டு போகிறதே நல்லது சாமி, இந்த பிரசங்கத்தை கேட்டு போகிறதே நல்லது சாமி, இந்த பைபிளை படிக்கிறதே நல்லது சாமி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சபையாய் அப்படிப்பட்ட மக்களாக இருக்க தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபையும் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நம்மிடத்துல வருகிறவர்கள் சும்மா போக மாட்டாங்க, நம்முடைய சபைக்கு வருகிறவர்கள் சும்மா போகக்கூடாது. கர்த்தர் இங்கே இருக்கிறார், இவர்கள் மத்தியில் ஆவியானவர் இருக்கிறார், அவனுடைய இருதயத்தின் திறக்கப்படணும். அவன் முகம் குப்புற விழுந்து தேவன் இங்கே இருக்கிறார்னு சொல்லணுமா வேணாமா? நல்லா பாடுறாங்க, சூப்பரா பாடுறாரு. அங்க ஒரு பையன் மியூசிக் போடுறான் பாரு, தாவீது போட்டது மாதிரி போடல, பேயெல்லாம் கூப்பிடுற மாதிரி போடுறான். இவன் போடுற மியூசிக் தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த பையன் மியூசிக் போடுறான் பாரு, இவன் மியூசிக்கில் போற பேயெல்லாம் வந்துடும் போல, அந்த மாதிரி போடுறான். சிங்கு சிக்கா சிங்கு சிக்கான்னு போடுறான். தாவீது போட்டது எப்படி? சவுல்கிட்ட இருந்த பேய் போச்சு, இவன் போடுற மியூசிக்கு பேயே போயிடணும். அப்படித்தானே இருக்கணும். இப்போ சபை எப்படி இருக்கு? சும்மா சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்து இந்த சிஸ்டமெல்லாம் காலையில் பார்த்து என் மனசு அப்படியே கொஞ்சம் பக்கம் இழுத்துது. இது மாதிரிலாம் வாங்கி சபையில் வைக்கணும்னு எதுக்குன்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எதுக்கு? பேய் ஆடவா, பேய் போகவா, பேய் வரவா, பேய் போகவா? இங்கே பேய் வருதுன்னு நான் சொல்லலை, நம்ம போடுறது எப்படின்னு கேட்குறேன். பேயை விரட்டனவள பண்ண கிண்ணறத்தை எடுத்து வாசித்தான், சவுல் இருந்த அசுத்தாவி புறப்பட்டு அவனை விட்டு போயிட்டு.
பாவி ஒரு ஆள் உள்ள உட்காரக்கூடாது. பரிசுத்தவான் குதித்து எழும்பணும். பாவி சபையில் உட்கார்ந்து அந்த நெருப்புக்கு முன்னாடி பாவிகள் சபையில நடுங்கணும். பாவிகள் என்று தங்களை உணர்ந்தவர்கள் அப்படியே எழும்பி நின்று உற்சாகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் அந்த நெருப்புக்கு முன்னாடி பதுங்கணும், அப்படியே பயப்படணும். அப்படி இருக்கு. பாவிகள் தான் அன்னைக்கு சுகமா இருக்காங்க. பாவம் இந்த பரிசுத்தவான்கள் தான் படாத பாடுபடுறாங்க. உங்க சபையில் எப்படி? என் சபையில் அப்படி இல்லை, இருக்கக்கூடாதுன்னு தான் இருக்கு. உங்க சபையில் எப்படி? பாவிகள் திகைக்கிறார்களா? பாவிகள் தாளாட்டப்படுகிறார்களா? பாவிகள் வந்து உட்காரவே சம்மதிக்க விடக்கூடாது. என்ன அர்த்தம்? நமக்கு தெரியாது யார் நீ பாவி, நீ இங்கே உட்காரு, நீ பரிசுத்தவன் இங்கே உட்காரு, நம்ம பிரித்து வைக்கிறோம் இல்லையே, நமக்கு தெரியாது யாருன்னு. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னாடி நாம் தேவனை கண்டதுனால, தேவனால் நாம் தொடப்பட்டதுனால, தேவன் நம்முடைய மனக்கண்ணை திறந்ததுனாலே, நாம் கடவுளுடைய வார்த்தை கிருபை புரிந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிற போது அங்கே பாவிகள் திகைக்கணும் தான். இங்கே எல்லாம் சரிப்பட்டு வராது, மனம் திரும்பினா தான் இங்கே சரிப்பட்டு வரும்னு சொல்லணும். இல்லைன்னா இடத்த காலி பண்ணிடணும். இது எங்கெங்கெல்லாமோ இடத்த காலி பண்ணினதெல்லாம் இங்கே வந்து உட்காரு. அப்படியா? புரிஞ்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் ஆண்டவர் ஒரு வீட்டை சுகமாக்குனாங்க. எத்தனை பிசாசை விரட்டினாங்க? இல்லை, ஒரு வீட்டை சுத்தமாக்குனார்னு சொன்னாங்களா? ஒரு பிசாசை விரட்டி விட்டாங்க. அப்புறம் இந்த வீடு எப்படி இருந்தது? பெருக்கி ஜோடிக்கப்பட்டு நன்றி, ஸ்தோத்திரம், பரிசுத்தம், நீதி, சமாதானம் எதுவும் இல்லை, எம்டி. அது எப்போ பார்த்தா பிசாசனுடைய இது எம்டியாக இருக்குது. இது போச்சு வெளியில் போய் அங்கே இங்கேயும் சுற்றுனது, உட்கார இடம் இல்லை. அப்புறம் இங்கே வந்து பார்த்தது, ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தது, இங்கே நன்றி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, ஜெபம் இல்லை, குறை இருக்குது, முறுமுறுப்பு இருக்குது, நம்முடைய சரக்கு எல்லாமே தூத்து பெருக்குன்னு இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு போய் என்ன சொல்லுது? இங்கே வாங்க, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. எத்தனை கூப்பிடுச்சு? 7. நேரம் அங்கேருந்து கிளம்பி எல்லாம் இந்த வீட்டுக்கு பழையபடி வந்துட்டு 7 வந்துட்டு பொல்லாது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முன்னிலும் அதிக கேடு உள்ளது. தேவனே அப்படி இல்லை ஆண்டவர். நானும் என் ஜனமும், நான் சபை கூடுகிற என்னுடைய ஜனமும் ஆண்டவரே அக்கினியால் நிரம்பி, ஆவியினால் நிரம்பி, பரிசுத்தத்தை தேடி உங்களை கண்டு, இயேசுவை நோக்கி, இயேசுவை நினைத்து, அவரே சிந்தித்து கொண்டு, எபிரேயரில் 3 இடத்துல அப்படித்தான் எழுதியிருக்கு. எபிரேயர் 3, எபிரேயர் 12 எழுதியிருக்கு. பாடுகளை சகித்து அவரையே நினைத்து கொண்டு. 1ஆம் வசனம் அவரையே நோக்கி. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலரும் ஆசாரியருமாய் இருக்கிற அவரையே நினைத்து கொண்டு. அவரே தான் நம்முடைய போக்கு. அவரையே நம் சபையில் அந்த பரிசுத்த தெய்வத்தை ரட்சித்தவரை, கிருபை கூர்ந்தவரை, தயவு கூர்ந்தவரை நம்மை சபையிலே சொல்லிக்கிட்டே இருந்தா நாமும் நல்லாவும் சபையும் நல்லாவும். ஆமென்.